ஏதோ ஒரு காரியத்தை குறித்த பயம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறாரு. அது உங்களுடைய வியாதியை குறித்த பயமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயமா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிற மனிதர்களை குறித்த பயமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிற ஒரு நஷ்டத்தை குறித்த பயமா இருக்கலாம், ஏதோ ஒரு தடை வந்ததுனால உண்டான பயமா இருக்கலாம், தேவைகளை குறித்த பயமா இருக்கலாம், கடன் பிரச்சனை குறித்த பயமா இருக்கலாம். ஏதோ ஒரு பயம் உங்களை வாட்டுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படக்கூடாது மகளே, என் மகனை நீ பயப்படக்கூடாது. பயந்து பயந்து வாழ்ந்த அது வாழ்க்கை அல்ல, அது வேதனை, அது வேதனை. அதனாலதான் மனிதன் நினைக்கிற, இப்படி பயந்து பயந்து வாழ்றதை விட செத்து போயிடலாம் அப்படின்ற ஒரு தவறான முடிவு எடுக்கிறான். காரணம் பயம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. அந்த வார்த்தை சொல்லப்படுகிறார்.